ஏதாவது பிளான் பண்ணோம், ஐயோ அது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போகக்கூடாது. ரோட்டில் ஏதாவது கார் ஆக்சிடென்ட், ஐயோ போகக்கூடாது வேண்டாம், அது நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஒரு பாசிட்டிவிட்டியாக எடுத்துகிட்டு போக மாட்டார் அவர். அவருக்கு என்னென்னா ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி, அது டவுன் ஆகிடுவோமோ, கீழே இறங்கிடுவோமோ, ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போமே. இதில் என்ன இப்போது எங்கள் வீடு நீங்கள் பார்த்தீங்களேன்னா கதவை திறந்த உடனே துணி தான் இருக்கும். டெய்லும் ஒரு ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க அவங்க. அன்னைக்கு கிளாஸுக்கு போகிறாங்களா, அது ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது ஒரு ட்ரெஸ் வந்துடும் வீட்டுக்கு. கம்பல்சரி ட்ரெஸ் வந்துடும். ட்ரெஸ்ஸுன்னா ட்ரெஸ்ஸை மாத்திரம் இல்லை, அதுக்கு கூட போடுற அக்சசரிஸ் எல்லாமே வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி இருக்குல்ல, அது ஆல்ரெடி வீட்டில் சும்மா தான் பீரோவில் தூங்குது, மறுபடியும் எதுக்கு இது வாங்குறீங்க? அது சேவ் பண்ணலாமே நம்ம ஃப்யூச்சருக்கு அப்படின்னா. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. நம்ம என்னுடைய இதுக்காக நான் எடுத்துகிட்டு தான் இருக்குது. இது என்னுடைய பேஷன்ன்றாங்க. அதுதான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூட்டியே எடுத்துட்டாலும் நமக்கு தெரியும்ல, அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, எந்த ஸ்பீடில் போனால் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். சேம் லைக் தட் அதில் தானே சார் கார்லையும். இப்போ எங்கள் அப்பா உட்கார்றாருன்னா தைரியமாக உட்கார்றாரு. இவர் உட்காந்தாரு ஒரு 40 ஒரு 30 மெதுவாக போ ஏன் தான் தெரியல. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கார் புக் பண்ண போயிருந்தேன். ஸ்கூட்டியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு, காரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு, அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியல சார், நிஜமாக தெரியல சார்.